எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். கர்த்தர் நல்லவர் இல்லைங்களா? கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் மகிமையானவர், அவர் அற்புதமானவர். இந்த நாளில் நாங்கள் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 27, 28, 29. இங்க என்ன சொல்றாரு அப்படின்னு நீங்க கவனிச்சீங்கன்னா 27ஆம் வசனத்துல, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. ஆண்டவர் சொல்றாரு, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அப்ப நம்முடைய மேய்ப்பன் யாரு? இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய மேய்ப்பன். ஆண்டவர் தான் நம்முடைய மேய்ப்பன். நாம யாரு? நாம ஆடுகள். ஆமென். அவர் மேய்ப்பனாக இருக்கிறார், நாம் ஆடுகளாக இருக்கிறோம். ஆமென். அப்ப மேய்ப்பன் சொல்றாரு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். பாருங்க, செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. நீங்க மேய்ப்பனை பார்த்தீங்கன்னா முதலாவது மேய்ப்பன் முன்னுக்கு போவார். மாடை எப்படி ஓட்டிட்டு போவாங்க? பின்னுக்கு இருந்தா விரட்டிட்டு போவாங்க. ஆடை அப்படி மேய்க்க முடியாது, ஆடை பின்னுக்கு இருந்து விரட்ட முடியாது. இது செம்மறி ஆடு. இந்த ஆடு மேய்ப்பன் போறாரோ, மேய்ப்பன் எந்த வழியில போறாரோ அவர் பின்னாடியே என்ன செய்யும்? ஆடு போகும். அப்ப செம்மறி ஆட்டை மேய்க்கிறது மேய்ப்பன் தான் முன்னுக்கு போகணும். அப்ப அந்த ஆடுகள் மேய்ப்பன் போகிற வழியை என்ன செய்திருக்கிறது? அறிந்திருக்கிறது. அப்ப அந்த ஆடுகள் மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு என்ன செய்கிறது? செவி கொடுக்கிறது. மேய்ப்பன் என்ன சொல்றாரோ அது கேட்குது. அவர் ஒரு இடத்துல நின்று எல்லாத்தையும் ஒரு பக்கம் அனுப்புனா அது என்ன செய்யுது? போகுது. நல்ல புல்லுள்ள இடங்களிலே அவர் மேய்க்கிறார், அங்க போகுது. நல்ல அமர்ந்த தண்ணீர்களிலே கொண்டு போய் விடுகிறார், அங்க நல்ல தண்ணி குடிக்குது, தாகம் தீர்க்குது. அதுதான் மேய்ப்பன். அப்ப இயேசு கிறிஸ்து சொல்றார், நான் தான் நல்ல மேய்ப்பன். அப்ப என்னுடைய ஆடுகள் எல்லாம் என் பின்னே செல்கிறது, எனக்கு பின்னாடி தான் வரும். என் சத்தத்துக்கு அது செவி கொடுக்கிறது. அது மாத்திரமல்ல, அந்த ஆடுகளை குறித்து நான் அறிந்து வைத்திருக்கிறேன் அப்படிங்கிறார். அப்ப நமக்கு ஒரு நல்ல மேய்ப்பன் இருக்கிறார். ஆமே, நம்ம எல்லாருக்கும் ஒரு மேய்ப்பன் இருக்கிறார். அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் நமக்கு மேய்ப்பன். அவர் தான் நம்முடைய மேய்ப்பன். ஆமென். அவர் தான் நமக்காக ஜீவனே கொடுத்த மேய்ப்பன், நமக்காக உயிரே கொடுத்த மேய்ப்பன். அவர் தான் நமக்கு முன்னாடி போகிறாரு. நாம யாருன்னா அவருடைய ஆடுகள். ஆமை, நாம யாரு? ஆடுகள். அவர் நம்முடைய மேய்ப்பன். இப்ப ஆடுகள்லாம் யாருடைய சத்தத்தை கேட்டு போகணும்? மேய்ப்பனுக்கு பின்னாடி போகணும், மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு போகணும். அப்ப மேய்ப்பனுடைய சத்தம் என்னது? ஆண்டவர் சொல்றாருங்களா, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்ப அவருடைய சத்தம் என்னது? தேவனுடைய வார்த்தை. அதுதான் மேய்ப்பனுடைய சத்தம். மேய்ப்பனுடைய சத்தம்னா நாங்க எக்ஸ்ட்ராவா தேவன் இப்ப நம்ம கூப்பிட்டு இறங்கி நம்மளை மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாரா? இல்ல. அவர் எந்த சத்தத்தை சொல்லுகிறார்? தேவனுடைய வார்த்தை தான் அவருடைய சத்தம். இதான் அவருடைய சத்தம். ஆமென். அப்ப என்னுடைய ஆடுகள் இந்த சத்தத்துக்கு என்ன செய்யும்? செவி கொடுக்கும். இதான் தேவனுடைய வார்த்தை, இதுதான் அவருடைய சத்தம். ஆமென். இப்ப மேய்ப்பன் எப்படி நம்மளை மேய்க்கிறாரு? அவர் எது அவருடைய சத்தம்? எப்படி நம்மளை கூப்பிடுறாரு? எப்படி நம்மளோட பேசுகிறார்? ஒவ்வொரு நாளும் நம்மளோட பேசுகிறார் மேய்ப்பன். நம்முடைய மேய்ப்பன். நம்ம யாரு? ஆடுகள். மேய்ப்பனுக்கு பின்னாடி போனதான் ஆடுகள் நல்ல இடத்துக்கு போய் சேரும். ஆமென். அப்ப மேய்ப்பன் ஒவ்வொரு நாளும் அவர் இந்த தேவனுடைய வார்த்தையினால், அவருடைய வார்த்தையினால நம்மோடு கூட பேசுகிறார். நாம் எப்பொழுதும் செம்மறி ஆட்டை போல இருக்கணும். செம்மறி ஆடு பார்த்தீங்கன்னா அப்படியே மயிர் கத்தரிக்க போகிற ஆடுகளை பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லாது. அது அப்படியே என்ன செய்யும்? தன்னை ஒப்பு கொடுக்கும். பலி செலுத்த போகும் பொழுது ஆடு தன்னை என்ன செய்யும்? அப்படியே ஒப்பு கொடுக்கும். அதுபோலதான் நாமளும் ஒரு செம்மறி ஆட்டை போல இருக்கணும். ஏன்னா இந்த மேய்ப்பனை எதிர்த்து பேச இயலாது, இந்த மேய்ப்பனை எதிர்த்து கேள்வி கேட்க இயலாது. இவர் சர்வ வல்லமையுடைய தேவன். அவர் வானத்தையும் பூமி உண்டாக்கின ஆண்டவர். அவருடைய சத்தத்தினால நம்மளை ஒவ்வொரு நாள் என்ன செய்கிறார்? பேசுகிறார். ஆமென். நம்ம எல்லாருக்கும் மேய்ப்பன், நமக்கு ஜீவனை கொடுத்த மேய்ப்பனாக இருக்கிறார். சரி, இந்த 11ஆம் வசனத்துல 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. 10:1 வாசிங்க. நல்லா கவனிங்க. இதுல 2 காரியத்தை சொல்லுகிறார். ஒன்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் யாரு? கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ
ஆடுகளின் மேய்ப்பனாய் இருக்கிறான். இப்ப இந்த கள்ளனும் கொள்ளைக்காரனும் யாரை பத்தி சொல்றாரு? இந்த கள்ளனும் கொள்ளைக்காரனும் யாரு? கள்ளனும் கொள்ளைக்காரனும் யாருங்க? பிசாசு. கரெக்ட். யாரு? ஆண்டவர் யாரு சொல்றாரு? கள்ளனும் கொள்ளைக்காரனும் பிசாசு. அதை 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல கரெக்டா சொல்றாரு. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். அப்ப இந்த கள்ளனும் கொள்ளைக்காரனும் யாரு? பிசாசு. இவன் எப்பொழுதும் நேரடியா வரமாட்டான். எப்படி வருவானா? ஏசு என்ன சொல்றாரு? எப்படி வருவான்னு சொல்றாரு? தொழுவத்துக்குள், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன். அப்ப ஆட்டு தொழுவத்துக்குள்ள யார் தான் தைரியமா போக முடியும்? ஆடு வளர்க்குறவங்க தான் போக முடியும். ஆட்டுக்கு சொந்தக்காரவங்க தான் வாசல் திறந்துக்கிட்டு உள்ள போயிட்டு ஆட்டுக்கு கொலை போடலாம், கஞ்சி வைக்கலாம், நேரடியா நீங்க போகலாம். ஆடு உங்களோட நல்லா பழகி இருக்குது, அதனால உங்களை யாருன்னு தெரியும். ஆட்டுக்கு உங்களுக்கு ஆட்டை தெரியும். அப்ப நீங்க ஆட்டுக்கு சொந்தக்காரரு, கரெக்டா போறீங்க. ஆனா திருடை வரும்பொழுது நீங்க நல்லா பூட்டிட்டு 2 பூட்டை போட்டு பூட்டிட்டு வந்திருக்கிறீங்க, அது திறக்க முடியல. திருடன் ஆட்டை கொண்டு போகணும்னா எப்படி வருவான்? பூட்டை உடைச்சிட்டு வருவான். அப்புறம் வேற வழியாக எப்படியாவது ட்ரை பண்ணி சிலர்லாம் இப்போ என்ன செய்யறாங்க? கூரையை பிரிச்சுட்டு என்ன செஞ்சிடறானுங்க? இறங்கி ஆட்டை அப்படியே வாயை கட்டி மேலே கூரை வழியா தூக்கிட்டு போயிடுறானுங்க. ஆனா பூட்டுன மாதிரி தான் இருக்கு, ஆனா கூரையை பிரிச்சுட்டு ஆட்டை கடத்திட்டு போயிடுறானுங்க. எத்தனையோ அது மாதிரி நடந்திருக்கு பாருங்க. ஏன்னா சிலர் மண் சவர் தான் வச்சிருப்பாங்க, சில மண் சவர்லாம் வெட்டி சத்தம் இல்லாமல் எடுத்து பின்வழியா கொண்டு போயிடுறாங்க. ஆடு களவெடுக்கிறவங்க அப்படித்தான் களவெடுப்பாங்க. அதனாலதான் சொல்றாரு, இந்த கொள்ளைக்காரன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவன் தான் பிசாசு. இவன் தந்திரம் உள்ளவன். இவன் நேரடியா வாசல் வழியாக வர்றவன் இல்லை, இவன் பின்வாசல் வழியாக ஏறி கொள்ளடிக்கிறவன், இவன் பொல்லாதவன் என்று ஆண்டவர் போதிக்கிறார். ஆமென். அப்போ ஒருத்தர் இருக்கிறான், அவன் பொல்லாதவன் ஒருத்தர் இருக்கிறான், கொள்ளைக்காரன் ஒருத்தர் இருக்கிறான், கொலைகாரன் ஒருத்தர் இருக்கிறான், திருடன் ஒருத்தன் இருக்கிறான். அதுலதான் இயேசு போதிக்கிறாரு. அந்த 1ஆம் வசனத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா பாருங்க, 2ஆம் வசனம் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாய் இருக்கிறான். அப்ப வாசல் வழியா பிரவேசிக்கிறவன் தான் ஆடுகளுடைய மேய்ப்பன். உண்மையான மேய்ப்பன் எப்படி போறாரு? வாசல் வழியாக போறாரு. ஜெனிவின். ஏன்னா அது அவருடைய ஆடுகள், அவர் அந்த ஆடுகளுடைய மேய்ப்பனா இருக்கிறார், அதனால வாசல் வழியாக போகிறார். ஆனா இந்த திருடனும் கொள்ளைக்காரனும் எப்படி ஏறான? பின்வாசல் வழியாக அவன் ஏறி கொள்ளையடிக்கிறவனாக இருக்கிறான். அவன் தான் யாரு? பிசாசு. அப்ப இந்த வசனத்துல 2 காரியத்தை இயேசு சொல்லுகிறார். ஒன்னு, நல்ல மேய்ப்பன் நமக்கு இருக்கிறாரு, அதுக்கு விரோதமாக கிரியை செய்யற இன்னொருத்தர் இருக்கிறான். யாரு? மேய்ப்பனுடைய ஆடுகளை கொள்ளடிக்கிறேன் ஒருத்தர் இருக்கிறான். அவன் யாரு? பிசாசு. ஆமென். அப்ப மேய்ப்பனுடைய ஆடுகளை கொள்ளடிக்கிறவன் ஒருத்தர் இருக்கிறான், அவன் தான் யாரு? பிசாசு. அதனாலதான் இயேசு 10ஆம் வசனத்துல சொல்றாரு அவனை பத்தி. என்ன சொல்றாரு அப்படின்னா, பாருங்க, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்றார். அப்ப இயேசு எதற்காக வர்றார்? ஜீவனை கொடுக்க வர்றார். ஆமென். இயேசு எதற்காக வர்றாருங்க? ஜீவனை கொடுக்க வர்றார். உங்களை உயிர்ப்பிக்க வர்றார், உங்களை வாழ வைக்க வர்றார், உங்களை சுகத்தை கொடுக்க வர்றார், உங்களை ஆசீர்வதிக்க வர்றார், உங்க தேவைகளை சந்திக்க வர்றார், உங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாக்கத்தான் இயேசு வர்றார். அதே போல பிசாசு எதுக்கு வர்றாங்க? கொல்லவும் அழிக்கிறதற்கும் வருகிறான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கிறதற்கும் தான் பிசாசு வர்றான். அப்ப பிசாசுன்னு ஒருத்தர் இருக்கிறான், நல்லா கவனிச்சுக்கங்க. அவன் இருக்கிறான், அவன் எதுக்காக வர்றான்? கொல்றான், அழிக்கிறான், திருடுறான், அதான் அவனுடைய வேலை. ஆனா இயேசு அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் என்ன செய்கிறார்? ஜீவனை கொடுக்கிறார். ஆமென். அவர் ஜீவனை கொடுக்கிற ஆண்டவர். இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு ஜீவனை கொடுக்கிறார். ஆமென். அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், உங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறார், உங்களுக்கு நன்மை செய்கிறார், உங்களை எல்லா தீங்கிலிருந்து இயேசு பாதுகாக்கிறார், எல்லா ஆபத்துக்கும் விலக்கி பாதுகாக்கிறார், உங்கள் குறைவுகளை நிறைவாக்குகிறார். உங்களை அவர் பரலோகத்தில் இருக்கிற ஜீவ புத்தகத்தில் உங்கள் பெயரை அவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆமென். அப்ப நம்ம எதுக்கு கவனமா இருக்கணும் பாருங்க? அந்த கொள்ளைக்காரனுக்கு கவனமா இருக்கணும். ஆமென். அப்ப அவனுடைய சத்தத்துக்கு ஒரு காலம் என்ன செய்யக்கூடாது? செவி கொடுக்க கூடாது. அவன் சத்தத்துக்கு செவி கொடுத்தோம்னா
அவன் 3 காரியத்தை செய்றான். ஒன்று திருடுறான், இன்னொன்று கொல்றான், அழிக்கிறான். அதான் சாத்தானுடைய வேலை. ஆனா இயேசு சொல்றாரு, என் ஆடுகளை குறித்து நான் அறிந்திருக்கிறேன், அவைகள் என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்கு ஜீவனையே கொடுக்கிறான். அதனாலதான் 9ஆம் வசனத்துல சொல்றார் பாருங்க, நானே வாசல். 9ஆம் வசனம் 10:9, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அப்போ நான் தான் வாசல். இயேசு சொல்றாரு, ஆட்டு தொழுவத்துக்குள்ள போற வாசல் யாருங்க? இயேசுதான் வாசல். அப்ப யார் வழியா நம்ம பிரவேசிக்கணும்? இயேசு வழியாக ஒருவன் பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். ஆமென். அப்ப நம்ம யார் வழியாக பிரவேசிக்கணும்? இயேசு வழியாக நாம் பிரவேசிக்க வேண்டும். ஏன்னா நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான். அப்ப இயேசு தான் வழி. இயேசு வழியாக பிரவேசிக்கிறவன் தான் ரட்சிக்கப்படுவான். அப்ப இயேசு இல்லாம என்ன இல்ல? ரட்சிப்பு இல்ல. அதுதான் இயேசு சொல்ற, நான் தான் வாசல், நான் தான் வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். மேய்ச்சலை கண்டடைகிற ஆடுகளாய் இருக்கிறோம். யோசித்து பாருங்க, மேய்ச்சலை கண்டடைகிற ஆடு. ஆடுக்கு எது பிடிக்கும்? மேய்ச்சல் உள்ள நிலம். நீங்களா நல்ல பசுமையான புல் இருக்கிற இடத்துக்கு தான் ஆடு ஓடும் சாப்பிட்றதுக்கு. அதனால தான் சங்கீதக்காரன் தாவீது பாடுறார் 23ஆம் சங்கீதத்துல, கர்த்தர் என்னுடைய மேய்ப்பனாய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில என்னை கொண்டு போய் விடுகிறார். அதுதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய மேய்ப்பன். நீங்க அவர் உள்ளையும் புறம்பையும் நல்ல மேய்ச்சலை கண்டடையும்படியாகத்தான் ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். ஆமென். நல்ல மேய்ச்சலை நீங்க கண்டடையலாம். ஆமென். நல்ல மேய்ச்சல்னா என்னங்க? அவருடைய கிருபை, அவருடைய தயவு, அவருடைய பரிபூர்ணம், அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய சுகம், அவருடைய ஆரோக்கியம், அவருடைய ஐஸ்வர்யம், சகல பரிபூரணத்தினாலும் நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். அடுத்த வசனம் 28வது வசனத்தை வாசி. 27 என்ன சொல்றார் பாருங்க, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். யாருக்கு கொடுக்கிறாரு? அவருடைய ஆடுகளுக்கு எதை கொடுக்கிறாருங்க? நித்திய ஜீவனை கொடுக்கிறார். இயேசு அவருடைய ஆடுகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். இயேசுக்கு பின்னாடி வருகிற அந்த ஆடுகளை அவர் பாதுகாக்கிறார், பராமரிக்கிறார், அவர் நேசிக்கிறார், அவர் போஷிக்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த ஆடுகளுக்கு அவர் நித்திய ஜீவனை கொடுக்கிறார். யார் அந்த ஆடுகள்? யாரு மேய்ப்பன், யார் ஆடுகள்? இயேசு கிறிஸ்து மேய்ப்பன். நம்ம யாருங்க? ஆடுகள். நாம ஆடுகள், அவரு மேய்ப்பன். அப்ப அவர் பின்னாடி போற நமக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? நித்திய ஜீவனை கொடுக்கிறார். ஆமென். எது முக்கியங்க? நித்திய ஜீவன் முக்கியம். ஆமென். மரணமில்லாத ஒரு ஜீவனை இயேசு நமக்கு கொடுக்கிறார். அதுக்கு பேர் தான் என்னது? நித்திய ஜீவன். அப்ப சொல்றார் பாருங்க, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. நித்திய ஜீவனை பெற்றவர்கள் கெட்டு போக மாட்டார்கள். ஆமென். கெட்டு போகிறதுக்காக இயேசு உங்களை அழைக்கவில்லை. இயேசுவை நீங்கள் விசுவாசிக்கிறவர்கள் ஒரு நாளும் கெட்டு போகவே மாட்டீர்கள் என்று வேதம் போதிக்கிறது. நம்ம மறுபடியும் என்ன செய்ய மாட்டோம்? பழைய வாழ்க்கைக்கு போக மாட்டோம். நம்ம விழுந்து போக மாட்டோம். பழைய பாவத்துக்குள்ள நாங்க போக மாட்டோம். பழைய வாழ்க்கைக்குள்ள போக மாட்டோம். வேதம் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயிற்று. ஒரு புதிய வாழ்க்கை இயேசு கொடுத்திருக்கிறார். நீங்க உள்ளையும் புறம்பையும் நல்ல மேய்ச்சலை கண்டடைவீர்கள். ஆமென். எல்லாத்திலையும் நல்ல மேய்ச்சல் உங்களுக்கு கிடைக்கும். ஆமென். எல்லாத்திலையும், சுகத்துல, ஆரோக்கியத்துல, சந்தோஷத்துல, சமாதானத்துல, மகிழ்ச்சியில, ஆவிக்குரிய ஐஸ்வர்யத்துல, பொருளாதார ஆசீர்வாதத்துல, உங்க தொழில, உங்க வருமானத்துல, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, படிப்புல, உயர்வுல, வெற்றில, எல்லா காரியத்திலும் நீங்க உள்ளையும் புறம்பையும் நல்ல மேய்ச்சலை நீங்கள் கண்டடைவீர்கள். ஆமென். எத்தனை பேர் கண்டடைஞ்சிருக்கிறீங்க? ஆமென். யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம இருந்த வாழ்க்கையில இப்பயும் பார்க்கும் பொழுது ஆண்டவர் எவ்வளவோ காரியங்களை நமக்கு வாய்க்க பண்ணியிருக்கிறார். ஆமென். நம்மள நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டோம். ஆனா ஆண்டவர் அதை செய்திருக்கிறார். இந்த உள்ளும் புறம்பும் ஒரு நல்ல மேய்ச்சலை கண்டடைய ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். அது பூமியில நல்ல மேய்ச்சல்,
இன்னொரு காரியத்தை செய்கிறார். அவர் பரலோகத்திலே உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். ஆமென். பரலோகத்திலே உங்களுக்கு அவர் நித்திய ஜீவனை கொடுக்கிறார். நீங்கள் நித்திய ஜீவனுக்குரிய பிள்ளைகள். ஆமென். எவ்வளவு நல்ல ஆண்டவர் பார்த்தீங்களா? எவ்வளவு நல்லவர். அவர் கிருபை உள்ளவர், அவர் தயவுள்ளவர். பாருங்க, அவைகள் எனக்கு 28 நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகளை ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. நல்லா கவனிங்க, நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகள். அவர் நம்முடைய மேய்ப்பனா இருக்கிறாரு, நாம் அவருடைய ஆடுகளாய் இருக்கிறோம். இப்ப இயேசு சொல்றாரு, ஒருவனும் என்னுடைய கையிலிருந்து அவைகளை என்ன செய்வதில்லை, பறித்து கொள்வதில்லை. நல்லா கவனிங்க, நீங்க இயேசு கிறிஸ்துக்குள்ள வந்திருக்கிறீங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறீங்க, அவருடைய பிள்ளைகளா இருக்கிறீங்க, அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீங்க. இனிமே யாருமே அவருடைய கையிலிருந்து உங்களை பறித்து கொள்ள முடியாது. இனி பிசாசு ஏதாவது பண்ண முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க பயப்படாதீங்க. சாத்தானால ஒன்றும் பண்ணவே முடியாது. உங்களை 100% நான் சொல்லுகிறேன், பிசாசால உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நீங்க தேவனுடைய பிள்ளைகள். உங்க பெயர் பரலோகத்தில் இருக்கிற ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் நித்திய ஜீவனுக்குரிய பிள்ளைகள். ஏதோ சாத்தான் பறிச்சு புட்டிங்க எடுத்து மறுபடியும் நரகத்துக்கு அனுப்ப முடியாது. அவன் முடியுமா அப்படி? ஏன் உங்கள் பெயர் எங்க எழுதப்பட்டிருக்கிறது? ரட்சிக்கப்பட்ட எல்லாருடைய பெயர் எங்க எழுதப்பட்டிருக்கிறது? பரலோகத்தில் இருக்கிற ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க நித்திய ஜீவனுக்குரிய பிள்ளைகள். நீங்கள் மரிப்பதில்லை என்று வேதம் போதிக்கிறது. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். நிறைய பேருக்கு தெரியல பாருங்க. இந்த சத்தியம் தெரியும். நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், அதனால நான் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறேன். அவர் என்னை அறிந்திருக்கிறார், நான் யாருன்னு அவருக்கு தெரியும். அவரே சொல்றாரு. என்ன சொல்றாரு? 27ஆம் வசனத்துல, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. இயேசு நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. அப்ப எது முன் செல்லுகிறது? இயேசு முன்னே செல்லுகிறார். இயேசு நம்ம முன்னாடி செல்லுகிறார். முன்னாடி எது செல்லுகிறது? அவருடைய வார்த்தை நமக்கு முன் செல்லுகிறது, நாம் வார்த்தைக்கு பின் செல்லுகிறோம். ஆமென். அதை முந்திட்டு ஓட முடியாது. வார்த்தை நம் முன்பதாக போகிறது, இயேசு நம் முன்னாடி போகிறார், நாம் அவருக்கு பின்பதாக செல்லுகிறோம். ஆமென். எவ்வளவு அருமையான வாழ்க்கை தெரியுங்களா கிறிஸ்தவ வாழ்க்கை. சொல்றாரு, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. அப்ப இயேசுடைய கையில் இருக்கிறோம், நம்ம அவருடைய கரத்தில் இருக்கிறோம். ஒருவனும் உங்களை யாரும் என்ன செய்ய முடியாது, பறித்து கொள்ள முடியவே முடியாது. நீங்க எப்ப விசுவாசிக்கிறீங்களோ அப்பதான் இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். ஆமென். நீங்க நம்பணும். முதல்ல ஆண்டவர் சொல்லிட்டாரு, இதுல இருக்குது, இதுல இருக்குங்கிறதுக்காக இதை நம்ம சுதந்திரிக்க முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. நாம என்ன செய்யணும்? இதை விசுவாசிக்கணும். அப்புறம் இது எனக்கு தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாருன்னு நான் நம்பணும், நான் விசுவாசிக்கணும், நான் பெற்றுக்கொள்ளணும். நான் சொல்லணும், ஒருவனும் என்னை ஆண்டவருடைய கையிலிருந்து பறித்து கொள்ள முடியாது. அப்ப பிசாசு வந்து உங்களை கை வைக்க முடியாது. சோதனையை கொண்டு வரலாம், ஆனா இயேசுவை அறியாம அவனால ஒண்ணுமே செய்ய முடியாது. வேதம் சொல்லுகிறது, உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஒரு மயிர் கீழே விழுந்தாலும் அவருக்கு தெரியாம விழாது. ஆமென். அவனால பறித்து கொள்ள முடியாது. ஏன்னா நீங்க உலகத்துல வாழ்ற பிள்ளைகள், உலக பிள்ளைகள்ல, பிசாசுடைய பிள்ளைகள் அல்ல. நாம் யாருடைய பிள்ளைகள்? தேவனுடைய பிள்ளைகள். ஒரு காலத்துல நாம் பிசாசின் பிள்ளைகளா இருந்தோம். பிசாசு தான் நம்மளை வழி நடத்தினான். அவன் சத்தத்துக்கு செவி கொடுத்தோம் இல்லைங்களா? அவன் சத்தத்துக்கு செவி கொடுத்து தான் எல்லா காரியங்களையும் செய்தான். அவன் என்னெல்லாம் செய்ய சொல்றானோ அதெல்லாம் செஞ்சமா இல்லைங்களா? நீங்க செஞ்சீங்களா இல்லையோ? நான் செஞ்சிருக்கிறேன். அவன் என்னெல்லாம் செய்ய சொல்றானோ அவைகள் எல்லாத்தையும் நான் செஞ்சிருக்கிறேன். என்ன பாவம் செய்ய சொல்றானோ அதை செஞ்சிருக்கிறேன். என்ன காரியத்தை என்னெல்லாம் அக்கிரமம் செய்ய சொல்றானோ அதை செஞ்சிருக்கிறேன். ஏன்னா அப்ப என்னை யார் வழி நடத்தினா? பிசாசு. ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகு இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை வழி நடத்துகிறார். ஆமென். அவருடைய சத்தத்தை நான் நன்றாக அறிந்திருக்கிறேன். ஆமென். அவரே சொல்றாரு 27 சொன்னது போல, என் ஆடுகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அப்ப ஆண்டவர் என்ன அறிந்திருக்கிறார்? உங்கள் ஆண்டவர் அறிந்திருக்கிறார், உங்கள் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆமென். நிச்சயமா நீங்க அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது நீங்க நிச்சயமாகவே உள்ளும் புறம்பும் நல்ல மேய்ச்சலை நீங்கள் கண்டடைவீர்கள். நம்ம எல்லாரும் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும்.
பாருங்க, அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்ளுவதும் இல்லை. அப்படி சொல்லிட்டு சொல்றாரு 29ஆம் வசனத்துல, அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார், அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது, நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார். இப்ப நல்லா கவனிங்க, 29 என்ன சொல்றாரு? அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும். அப்ப இந்த நம்மெல்லாம் யாருங்க? ஆடுகள். இயேசு கிறிஸ்து யாரு? மேய்ப்பன். நாம யாரு? ஆடுகள். இந்த ஆடுகளை இயேசு கிறிஸ்து கிட்ட கொடுத்தது யாராம்? பிதா கொடுத்திருக்கிறார். ஆமென். பிதா தான் அவர் கையில நம்மளை ஒப்படைச்சிருக்கிறாரு. எப்ப நம்மளை தெரிந்து கொண்டார்? உலகம் தோற்றதற்கு முன்னே நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் தெரிந்து கொண்டபடியே எபேசியர் 1:4 சொல்றாரு, உலகம் தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நீங்கள் தெரிந்து கொண்டபடியே. அப்ப பிதா நம்மளை தேர்ந்தெடுத்து, பிதாவாகிய தேவன் நம்மளை ஒவ்வொருவரையும் தேர்ந்தெடுத்து நம்மளை எல்லாரும் யார் கையில ஒப்படைச்சிருக்கிறாரு? இயேசுடைய கையில ஒப்படைச்சிருக்கிறாரு. ஆமென். அவர் தான் நம்முடைய மேய்ப்பன். அவர் நம்ம தீர்மானிச்சு மந்தைகளாகிய ஆடுகளாகிய நம்மை அவர் என்ன செய்திருக்கிறார்? இயேசு கிறிஸ்துடைய கையில ஒப்பு கொடுத்திருக்கிறார். இப்ப நம்ம யாருடைய தொழுவத்தில் இருக்கிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய தொழுவத்தில் இருக்கிறோம். ஆமென். தொழுவம் என்பது என்னது? சபை. ஆமென். இது அவருடைய தொழுவம். அவர் தான் அந்த சபைக்கு மேய்ப்பன், இல்லைங்களா? அவர் தான் நல்ல மேய்ப்பன். நம்ம எல்லாருக்கும் மேய்ப்பன் யாருங்க? இயேசு கிறிஸ்து. நம்ம யார்? அவருடைய ஆடுகள். அவர் தான் நம்ம எல்லாருக்கும் மேய்ப்பன். இந்த உலகத்துல இயேசுவை பின்பற்றுகிற எல்லா மனுஷனுக்கும் அவர் தான் யாரா இருக்கிறாரு? மேய்ப்பன். இயேசு தான் நமக்கு மேய்ப்பன். நாம் அவருடைய ஆடுகள். இப்ப அவருடைய தொழுவத்துக்குள்ள இருக்கிறோம். ஆமென். அவருடைய தொழுவத்துக்குள்ள இருக்கிறோம். எப்பொழுதுமே அவருடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு பின்னாடி நாம செல்லணும். அதான் நல்ல ஆடு. ஆடுகளே நிறைய ஆடுகள் இருக்கு, இல்லைங்களா? முரட்டாடு இருக்கும், முற்று ஆடு இருக்கும், சொல் பேச்சு கேட்காத ஆடு இருக்கும், கீழ்ப்படியாத ஆடு இருக்கும், நிறைய ஆடுகள் இருக்கும். ஆடுகள் இல்லையா? வளர்க்குறவங்களே முட்டிரும் இல்லையா சில ஆடுகள்லாம். ஆனா இயேசு சொல்றாரு, என் ஆடுகளை நான் அறிந்திருக்கிறேன். ஆமென். அவைகள் எல்லாமே என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும், அவைகள் எல்லாம் எனக்கு பின் செல்லுகிறது. அப்ப நம்ம எல்லாருமே அவருடைய சத்தத்துக்கு என்ன செய்யணும்? செவி கொடுக்கணும். ஆமென். அப்ப அவருடைய சத்தம் என்ன? அவருடைய வார்த்தை. ஆமென். நம்ம எல்லாரும் அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். நாங்க எடுப்போம் உபாகமம் 33 அதிகாரம் 3 வசனம். இப்ப மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். இயேசு கிறிஸ்து மெய்யாகவே ஜனங்களை என்ன செய்கிறாரா? சிநேகிக்கிறார். இப்ப தேவன் உங்களை சிநேகிக்கிறாரா இல்லையா? எப்படி சிநேகிக்கிறார்? மெய்யாகவே உங்களை என்ன செய்கிறாருங்க? அவர் சிநேகிக்கிறார். ஆமென். அவர் உங்களை சிநேகிக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை அவர் சிநேகித்தார். இன்னைக்கு உங்களை அவர் என்ன செய்கிறார்? சிநேகிக்கிறார், நேசிக்கிறார், உங்க மேல அன்பு வச்சிருக்கிறார். ஆமென். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களை நேசித்தார், சிநேகித்தார். அவருடைய பழைய ஏற்பாடு காலத்தை பார்த்தீங்கன்னா அவருக்குன்னு ஒரு ஜனத்தை தெரிந்து கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை அவர் சிநேகிக்கிறார். இன்னைக்கு கிறிஸ்து இயேசுக்குள்ள உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டு நம்மளை என்ன செய்கிறார்? சிநேகிக்கிறார், நேசிக்கிறார் நம்மளை. ஆமென். உங்களை அவர் நேசிக்கிறார். இயேசு உங்க மேல அன்பு வச்சிருக்கிறாரு, உங்களை பராமரிக்கிறாரு, உங்களை எல்லா தீங்குக்கு விலக்கி பாதுகாக்கிறார். எல்லா ஆபத்து காலத்திலே நீங்க அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்கிறார். அதுதான் சொல்றாரு, மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். இதான் தீர்க்க தரிசன வசனம். இயேசுவை குறித்து சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனம் உபாகமம் 33:3 சிநேகிக்கிறார். அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள். யாருடைய பரிசுத்தவான்கள்? அவருடைய பரிசுத்தவான்கள். அவருடைய பரிசுத்தவான்கள்னா பிதாவாகிய தேவன் நம்மளை தெரிந்து கொண்டார், இல்லைங்களா? நம்மளை தேர்ந்தெடுத்து யார் கையில கொடுத்திருக்கிறாரு? இயேசு கையில கொடுத்திருக்கிறாரு. இப்ப நம்ம யாருடைய கரத்துல இருக்கிறோம்? ஆண்டவருடைய கரத்துல இருக்கிறோம். யார் நம்முடைய மேய்ப்பன்? இயேசு தான் நம்முடைய மேய்ப்பன். ஆமென். பிதாவாகிய தேவன் நமக்காக ஒரு மேய்ப்பனை ஏற்படுத்தி இருக்கிறாரு. அந்த மேய்ப்பன் யாரு? இயேசு கிறிஸ்து தான் அந்த மேய்ப்பன். அப்ப பழைய ஏற்பாடு காலத்திலே தீர்க்க தரிசனமா சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள். அவர்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து உம்முடைய வார்த்தைகளினால்
போதனை அடைகிறார்கள். அவர்கள் எல்லாரும் உம்முடைய பாதத்தில் விழுந்து உம்முடைய வார்த்தையினால என்ன செய்கிறார்கள்? போதனை அடைகிறார்கள். போதிக்கிறாரா, போதனை அடைகிறார்களா? என்ன எழுதப்பட்டிருக்கிறதுங்க? போதிக்கப்படுகிறார்களா, போதனை அடைகிறார்கள் எழுதப்பட்டிருக்கா? போதனை அடைகிறார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் தேவனால் போதிக்கப்படுகிறீர்கள், நீங்கள் போதனையை அடைகிறீர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு அவருக்கு பின்னாடி செல்லுகிறீர்கள். ஆமென். மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு போதனை அடைந்து அந்த போதனை நிமித்தம் யார் பின்னாடி போறீங்க? மேய்ப்பன் பின்னாடி போறீங்க. அந்த மேய்ப்பன் யாரு? யாருங்க அந்த மேய்ப்பன்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த மேய்ப்பன். ஆமென். அவர் தான் நம்ம எல்லாருக்கும் நல்ல மேய்ப்பன். ஆமென். அவர் மட்டும்தான் சொன்னதை செய்தவர். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளுக்கு ஜீவனையே கொடுக்கிறார். ஆமென். கொடுத்தாரா இல்லைங்களா? கொடுத்தார். அப்ப நம்ம யார் பின்பற்றணும்? இயேசுவை பின்பற்ற வேண்டும். இயேசுதான் நமக்கு நல்ல மேய்ப்பன். ஆமென். அவர் இன்னும் எப்படி இருக்கிறார்? நமக்காக மரித்து பண்ணப்பட்டு மறுபடியும் 3ஆம் நாள் உயிர் திறந்து உயிரோடு இருக்கிறார். அவர் மேய்ப்பன். அவர் சதா காலமும் உயிரோடு இருக்கிற மேய்ப்பன். ஆமென். அவர் நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். அப்ப நீங்க கவனிச்சீங்கன்னா அவர் நம்மை மேய்க்கிறார் இல்லைங்களா? சரி, சங்கீதம் 37:28, சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நாங்கள் வாசிப்போம். கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், அவர் தமது பரிசுத்தவான்களை என்ன செய்வதில்லையா? அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை. ரொம்ப முக்கியம். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களை என்ன செய்ய மாட்டாரா? கைவிட மாட்டாருங்க. அப்ப நீங்க அவருடைய பரிசுத்தவானா இருக்கிறீங்க. அவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்க இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையா இருக்கிறீங்க. அவர் உங்களை என்ன செய்வதில்லை? கைவிடுவதில்லை. அடுத்து, தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை, அவர்கள் என்றென்றைக்கும் காக்கப்படுவார்கள். என்றென்றைக்குன்னா சதா காலமும். நீங்க ஆண்டவருக்குள்ள வந்துட்டீங்களா? ஏன்னா அவர் என்ன சொல்றாரு? நானே வாசல். அவர் தான் யாருங்க? நமக்கு வாசலா இல்லைங்களா? வாசலா இருக்கிறார் இல்லைங்களா? 9ஆம் வசனம், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அப்ப இயேசு கிறிஸ்து நான் தான் வாசல்ங்கிறார். இயேசு சொல்றார் நான் தான் வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் என்ன செய்யப்படுவான்? ரட்சிக்கப்படுவான். அப்ப ரட்சிக்கப்படுவதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது. யார் அது? இயேசு கிறிஸ்து தான் வழி. அவர் மூலம் தான் ரட்சிக்கப்பட முடியும். எந்த ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படணும், யார் மூலமா ரட்சிக்கப்படணும்? இயேசு மூலம் தான் ரட்சிக்கப்படணும். வேற யாரும் ரட்சிப்பே இல்லை உலகத்துல. இயேசு ஒருத்தர் தான் ரட்சிக்கிறவர். அப்ப ஒருவன் நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். உள்ளையும் புறம்பையும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். அதாங்க ஆசீர்வாதம். இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, செழிப்பாய் இருப்பாங்க, பசுமையாய் இருப்பாங்க, வற்றாத நீரூற்றை போல இருப்பாங்க. ஆமென். அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். ஏன்னா உள்ளையும் புறம்பையும், உள்ளையும் வெளியையும், உள்ளும் புறம்னா என்ன? புறம்னா என்னது? வெளியே. அப்போ உள்ளையும் வெளியையும் போய் நல்ல மேய்ச்சலை அவர்கள் கண்டடைவார்கள். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள். ஆமென். ஆண்டவர் அதுக்காக தான் உங்களை அழைச்சிருக்கிறார். அதனாலதான் சங்கீதம் 37:28 பார்க்கிறோம், கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை, அவர்கள் என்றென்றைக்கும் காக்கப்படுவார்கள். இந்த பூமியிலே நீங்க காக்கப்படுவீங்க, பரலோகத்திலையும் காக்கப்படுவீங்க. சதா காலமும் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் காக்கப்படுவீர்கள். ஆமென். ஆபத்து காலத்திலே அவரை நோக்கி நீங்க கூப்பிடும் பொழுது அவர் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுத்து நீங்கள் அறியாதும் எட்டாதுமான பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார். நீங்கள் காக்கப்படுவீர்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவர்களை அவர் காப்பார். ஆமென். ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். எத்தனை ஆபத்து சொல்லலாம், எத்தனை ஆபத்து நமக்கு வந்திருக்குது. ஆனா எந்த ஆபத்திலையும் கர்த்தர் கைவிடவே இல்லை. ஏன்னா அவர் கைவிட மாட்டார், கைவிட மாட்டேன்னு சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆமென். அதனாலதான் நீங்க நல்ல மேய்ப்பனை தெரிஞ்சிருக்கிறீங்க. நீங்க நல்ல மேய்ப்பனுக்குள்ள இருக்கும் பொழுது உள்ளையும் வெளியையும் போயிட்டு நல்ல மேய்ச்சலை நீங்க கண்டடையணும். நீங்க முதல்ல இதுல இருக்குங்கிறதுக்காக நம்ம ஆசீர்வதிக்கப்படணும். இது எல்லாரும்
வசனம் இதுல இருக்கிறதுக்குனால நமக்கு எதுவும் நடக்க போறது இல்லை. நாம முதல்ல இதை காதார கேட்டு அவருடைய சத்தத்தை நாம கேட்டு, அவரே சொல்றாரு, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அதை நான் நம்புறேங்கிறார் இயேசு. உங்களை 100% நம்புறாருங்க அவரு. 100% அவர் உங்களை நம்புறாரு. நீங்க அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பீங்கன்னு இயேசு 100% உங்களை நம்புறாரு. ஆமென். நம்புறாரா இல்லைங்களா? அவரே தானே சொல்றாரு, என் ஆடுகளின் சத்தத்துக்கு நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், என் ஆடுகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். நம்ம என்ன செய்யணும்? முதல்ல இதை விசுவாசிக்கணும். ஆமே, இதுல சொல்லப்பட்டதை விசுவாசிக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, நானே வாசல். இல்லைங்களா? நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் என்ன செய்வான்? ரட்சிக்கப்படுவான். ரட்சிக்கப்படுறது மட்டுமல்ல, உள்ளேயும் வெளியையும் நல்ல மேய்ச்சலை அவன் என்ன செய்வான்? கண்டடைவான். நீங்க இருதயத்துல அதை எடுங்க. நம்ம இருதயம் எதுல நிரம்பி இருக்குதோ அதான் நம்ம வாழ்க்கை. ஆமென். இருதயத்தின் நிறைவு வாய் பேசும். அப்ப நம்ம இருதயத்துல விசுவாசிக்கணும். இருதயத்துல நிறைய காரியங்கள் இருக்கும் நமக்கு. அதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவர் சொல்ற வார்த்தையை நம்ம பின்பற்றும் பொழுது, நான் ஆண்டவர் தான் என்னுடைய மெய்ப்பன், அவர் தான் என்னுடைய மெய்ப்பன், அவர் தான் என்னுடைய நல்ல மெய்ப்பன், அவருடைய சத்தத்துக்கு நான் செவி கொடுக்கிறேன், அவர் தான் என்னுடைய வாசல், அந்த வாசல் வழியாகத்தான் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளை. நான் ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறதுனால உள்ளேயும் வெளியையும் போய் நான் நல்ல மேய்ச்சலை கண்டடைவேன். ஆமென். அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றாரு 37:28, கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை, அவர்கள் என்றென்றைக்கும் காக்கப்படுவார்கள். ஆனா துன்மார்க்கருடைய சந்ததியோ அறுப்புண்டு போகின்றாரு. துன்மார்க்கருடைய சந்ததி, அந்த துன்மார்க்கருடைய சந்ததியில எங்க போவாங்க? துன்மார்க்கர் மறிச்சு விட்டு எங்க போறாங்க? எங்க போறாங்க? பாதாளத்துக்கு போறாங்க, நரகத்துக்கு போறாங்க. துன்மார்க்கருடைய சந்ததி எங்க வர முடியாது? பரலோகத்துக்கு வர முடியாது. அப்ப யாரு பரலோகத்துக்கு வர முடியும்? ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் வர முடியும். இயேசுவை தன்னுடைய சொந்த இரட்சகராக, அவர்தான் என்னுடைய மெய்ப்பன் ஏற்றுக்கொண்டு அவரை ஆராதித்து அவரை தொழுது கொண்டு கிறிஸ்து இயேசுக்குள்ள இருக்கிற பிள்ளைகள் மட்டும்தான் அங்க வர முடியும். எங்க வர முடியும்? பரலோகத்துக்கு. வேற யாருமே, துன்மார்க்கன் ஒருத்தர் கூட எங்க வர முடியாது? பரலோகம் வர முடியாது. அவங்க எல்லாரும் எங்க போவாங்கன்னா நரகத்துக்கு தான் போவாங்க. நரகமும் இருக்குங்க. நரகம்னு ஒன்று இருக்குது. பிசாசு எல்லாத்தையும் எங்க நிரப்பிக்கிட்டு இருக்கான்? துன்மார்க்கிற எல்லாம் அவனு அங்க நிரப்பிக்கிட்டு இருக்கிறான். நரகம் நமக்கு ஆண்டவர் என்ன வேலை கொடுத்திருக்கிறாரு? நம்ம வேலை பரலோகத்தை நாம நிரப்பணும். ஆமென். அந்த வேலையை தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. பிசாசு எல்லாத்தையும் இழுத்து எங்க தள்ளுறான்? நரகத்துக்கு தள்ளுறான். ஆண்டவர் நம்மளை ரட்சித்து நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து நமக்குள்ள நல்ல மேய்ச்சலை கொடுத்து உள்ளும் புறமும் கண்டடைகிற நல்ல மேய்ச்சலை கொடுத்துருக்கிறோம். நல்லா இருக்கிறோம், சந்தோஷமா இருக்கிறோம், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறோம், அழிவில்லாத ஒரு வாழ்வை பெற்றிருக்கிறோம். எல்லாம் ஆண்டவர் அற்புதமான வாழ்வை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனா நமக்கு தான் இந்த வேலையை கொடுத்திருக்கிறார். சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது என்மேல் விழுந்த கடமை. அப்ப நாம என்ன செய்யணும்? பிசாசு எல்லாத்தையும் எடுத்து எங்க இழுத்து தள்ளுறான். இப்ப இயேசுவை அறியாம சாகுறவங்க எங்க போறாங்க? நரகத்துக்கு போறாங்க. அப்ப ரட்சிக்கப்பட்டவங்க மட்டும்தான் எங்க வருவாங்க? பரலோகத்துக்கு வருவாங்க. நம்ம வேலை என்னன்னா, பரலோகத்தை நிரப்புறதுக்கு தான் தேவன் நம்ம இந்த பூமியில தெரிவு செய்தார். இல்லைங்களா? பிசாசும் அவங்களோட ஏஜென்ட்டுகளை வச்சிருக்கானா இல்லையா நரகத்துக்கு கொண்டு போறதுக்கு? பாருங்க, இலங்கையில் நடந்த சம்பவங்கள். தன்னுடைய மனைவியே என்ன செஞ்சுட்டான்? ஒருத்தன் சுட்டு கொண்டுட்டாங்க மனைவியவே. அது வெட்டி கொண்டது வேற. அது போன வாரம் நடந்தது வவுனியாவிலையா, யாழ்ப்பாண பகுதியில், வவுனியா பகுதி இல்லையா? டீச்சர் அவங்க வெட்டி அவன் பாட்டுக்கு சும்மா மார்க்கெட்டுக்கு போற மாதிரி தலையை கையில தூக்கி சுருட்டி எடுத்துக்கிட்டு போறான். தலையை மட்டும் கையில எடுத்துக்கிட்டு எங்க போறான்? போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அதை பின்னுக்கு இருந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க? வீடியோ பண்ணி அதை வேற சோசியல் மீடியாவில் போட்டாங்க. அப்படியே போறான், அதை கையில சுருட்டி கையில முடிய பிடிச்சி எடுத்துக்கிட்டு அப்படியே போறான். அப்படியே கட்டிக்கிட்டு அவர் இந்த படத்துல மாதிரி தான். அந்த படம் பார்க்கறதெல்லாம் எதுக்கு? என்ன செய்யுது? படம்லாம் எங்க கொண்டு போகுது? எல்லாம் அழிவுக்குத்தான். படத்துல மாதிரியே இப்ப எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. கொண்டு தலையை வச்சுட்டு நான் தான் வெட்டினேன்னு தைரியமா சொல்லி என்ன செஞ்சுட்டான்? சரணடைஞ்சிட்டான். இனி போன உயிர் வரப்போறது இல்ல. பாருங்க, இதுதான் நடக்குது இலங்கை. வந்துருச்சு. நேத்து முந்தா நாள் நியூஸ் பார்த்தேன். தன்னுடைய சொந்த மனைவியே என்ன செஞ்சிட்டான்? கன் வச்சு என்ன செஞ்சிட்டான்? சுட்டுட்டான், ஷூட் பண்ணிட்டான். ஏன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா, சுவிசேஷத்தை அறியல. பாருங்க, சுவிசேஷம் அறியாதனாலதான்.
பிசாசு வந்து என்ன செய்யறான், அந்த ஜனங்களுக்குள்ள வைராக்கியம், கோபம், கொலை வெறிகள் இல்லைங்களா, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூன்யம், பகைகள், குரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள், மார்க்க பேதங்கள், இவைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாம்சத்தின் கிரியைகள். இவைகள் எல்லாம் பிசாசுடைய கிரியைகள். இதுல செய்யறவங்க எல்லாம் எங்க போறாங்க? நரகத்துக்கு தான். கொலைகள், கொலை கலாச்சாரம் மாதிரி ஆயிடுச்சு பாருங்க இலங்கையில. நேத்து ஒருத்தர் திருவிலோட உள்ளுக்கு வச்சு எரிச்சிருக்கிறானுங்க. ஸ்ரீலங்காவில் நடந்தது. திருவில் ஃபுல்லா எரிஞ்சிருக்குது. போயிட்டு உள்ள பார்த்துருக்குறாங்க. ஒருத்தர் உள்ள இருந்திருக்கிறார், பொடியும் சேர்ந்து எரிஞ்சிருக்குது. இப்போ தேடுறாங்க, என்ன நடந்திருக்குன்னு தேடுறாங்க. இலங்கையில் நடக்கிற சம்பவங்கள் பாருங்க, எவ்வளோ காலம் வந்து எவ்வளோ மோசமாயிடுச்சு பார்த்தீங்களா? என்ன காரணம்? இயேசு சொல்றாரு, நானே வாசல், என் வழியாய் பிரவேசிக்கிறவன் தான் ரட்சிக்கப்படுவான். ரட்சிக்கப்படுறது மட்டும் உள்ளும் புறமும் நல்ல மேய்ச்சலை கண்டடைவான். ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு என்ன மேய்ச்சல் இருக்குது? எப்படி மேய்ச்சல்? உங்களுக்கு என்ன மேய்ச்சல் இருக்குதுங்க? என்ன மேய்ச்சல்? சமாதானம், சந்தோஷம், ஆவியின் கனிகள் தான் நல்ல மேய்ச்சல். என்ன கனி இருக்கு உங்களுக்குள்ள? ஆவியின் கனி. இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிறீங்களா? ரட்சிக்கப்பட்டீங்களா? உங்க வாழ்க்கை மாறிடுச்சு. என்ன மேய்ச்சல்? நீ ஆவியின் கனிகளை மேயணும். மேய்ச்சல், அதுதான் மேய்ச்சல். என்னது? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இதான் மேய்ச்சல், நல்ல மேய்ச்சல். ஆமென். யார் என்ன சொன்னாலும் சூப்பர் தைரியமா இருப்பீங்க. உங்களை யாரும் வீழ்த்த முடியாது. ஏன்னா உங்களை யாரும் என்ன சொன்னா நீங்க ஒரு மூலம் குறைய போறீங்களா கூட போறீங்க? ஒன்றும் கிடையாது. பாருங்க, சூப்பரா இருப்பீங்க. ஆனா அந்த கோபம் வந்து டேஞ்சரஸ் இல்லைங்களா? ஒரு கோபம் எதுல போயிட்டு முடியுது பாருங்க? கொலையில போயிட்டு முடியுது. எவ்வளவு நிமிஷம் பாருங்க. ஒரு மனைவி இல்லையா, பயங்கரம் பாருங்க. இது இலங்கையில என்ன செய்யப்படணும்? ரட்சிக்கப்படணும். ஏன்னா ரட்சிக்கப்பட்டா தான் அவங்க உள்ளேயும் வெளியையும் நல்ல மேய்ச்சலை கண்டடைய முடியும். ஆமென். அப்ப நாம என்ன செய்யணும்? நம்ம நல்ல மேய்ச்சலை கண்டடைகிறோமா இல்லையா? நம்ம கண்டடைகிறோம். ஆனா மற்றவங்க எப்படி போனாலும் பரவாயில்ல, எக்கேடு கட்டு போனா எனக்கு என்ன, நானும் என் வீட்டாரும் பரலோகம் போனா சரின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அது வந்து என்னது? செல்ஃப்னஸ், சுயநலம். நம்ம சுயநலமா வாழ கத்த நம்மளை அழைக்கல. நீங்க ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த, சுவிசேஷம் சொல்ல, ஆத்துமா ஆதாயப்படுத்த, இந்த சத்தியத்தை மற்ற ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிதான் தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். நீங்க ஒரு நாள் நரகத்துக்கு போக மாட்டீங்க. ஆமென். தேவன் உங்களை நரகத்துக்கு கொண்டு போறதுக்காக அழைக்கல. நீங்க பரலோக பிரஜை ஆயிட்டீங்க. நீங்க போறது பரலோகம் தான். ஆனா நான் மட்டும் போவேன்னு நினைக்கிறது தான் பாவம். ஆமென். நம்ம என்ன செய்யணும்? சுவிசேஷத்தை அறிவிச்சு அநேக ஜனங்களோடு தான் நம்ம பரலோகம் போகணும். நம்ம வெறுங்கையும் வீசின கையுமா போகக்கூடாது. அங்க ஆண்டவர் கணக்கு கேட்பார். ஆமென். நரகம் எவ்வளவு கொடூரம்னு இயேசு சொல்றாருங்க. பாதாளம் அவ்வளவு பயங்கரமா. பாதாளம் இயேசு சொல்றாரு, ஒரு மனுஷனுக்கு கெட்டெழுதி எங்க போகக்கூடாது? பாதாளத்துக்கு போகக்கூடாது, நரகத்துக்கு போகக்கூடாது. ஏன்னா நரகத்துல அக்னியும் கந்தகமான ஒரு கடல் நரகம். அங்க அக்னியும் கந்தகமும் என்ன செய்யுமா? கொதிச்சு கொண்டே இருக்குமா. பிசாசு கொண்டு எங்க தள்ளுற? அந்த அக்னி கந்தகமான கடல்ல கொண்டு தள்ளுற. அந்த ஆத்மா சாகாது, ஆனா வெந்து கொண்டே இருக்குமா, உயிரோட வேகுமா ஆத்மா நரகத்துல. அங்க போத்திக்கிற பெட்ஷீட் இருக்கு இல்லையா, போர்வையே புழு. அப்ப எதை பெட்ஷீட்டா போத்திக்கணும்? புழுவை தான் பெட்ஷீட்டா போத்தணும். புழு எப்படி? எல்லாம் மூஞ்சி, காலு, காதுக்குள்ள, வாய்க்குள்ள எல்லாம் புழு போகும். எங்க? நரகத்துலங்க. அப்படி ஒரு போட்டோவே போட்டிருக்காங்க, ஃபேஸ்புக்ல பார்த்தேன். இந்த கண்ணு வழியா புழு வருது, இங்க வழியா வருது, மூக்கு வழியா வருது, வாய் வழியா போகுது, உடம்பெல்லாம். எங்க அது? நரகத்துல. ஏசு அதனாலதான் சொன்னாரு, எந்த ஒரு மனுஷனுக்கு கெட்டழிந்து நரகத்துக்கு போகக்கூடாது. இங்க சுகபோகமா வாழலாம். ஆனா ரட்சிக்கப்படலைன்னா, இயேசுவை அறியலைன்னா அவங்க போற இடம் நரகம். ரொம்ப டேஞ்சர். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு எங்க வந்துடணும்? பரலோகம். பரலோகத்துல நீங்க போனீங்கன்னா நம்ம நடக்கிற வீதியே எப்படியா இருக்கான்? தங்கமாங்க. நம்ம கோல்டு தங்க வீதியில தான் நடக்கிறோம். இங்க தங்கத்தை சிலர் பார்க்க கூட கிடைக்காது, பயப்படாதீங்க. அங்க போனா நீங்க நடக்கிறதே தங்க வீதியில தான் நடப்பீங்க. ஆமென்.
இப்போலாம் 1 பவுன் 2 பவுன் வாங்குறதே பெரிய கஷ்டம்தான். ஏன்னா ஒரு 4-5 லட்சத்துக்கு போயிடுச்சு. ஆனால் அங்கே பரலோகத்தில் நீங்கள் நடக்கிறதே தங்க வீதியிலையா. அப்படி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஆமே. பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டுன்னு இயேசு சொல்றாரா இல்லைங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாசஸ்தலத்தை வச்சிருக்கிறாராம். ஆமென். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு வாசஸ்தலம் இருக்கான் பரலோகத்தில். அப்படிதான் ஆண்டவர் அங்கே பரலோகத்தில் வச்சிருக்காரு, நித்திய வீட்டில். ஆமென். நீங்க இங்கே எப்படி இருக்கிறீங்களோ அங்கே போயிட்டு நித்திய வீட்டில் இருக்கலாமா? அங்கே ஒரு வாசஸ்தலத்தை தேவன் உண்டாக்கி வச்சிருக்கிறார் நமக்கு. ஆமென். பரலோகத்தில் வீடு அதான் வாசஸ்தலங்களை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அவ்வளோ அருமையான பரலோக ராஜ்யத்தை இயேசு நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் நம்ம எந்த பாரமும் இல்லாமல், ஆத்ம பாரம் இல்லாமல், சுவிசேஷ பாரம் இல்லாமல் அப்படியே நம்ம இருக்கிறோம். ஆனால் நம்ம எல்லாரும் நிச்சயமாக நம்ம பரலோகம் போவோம் கர்த்தருக்குள்ள. ஏன்னா அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து நடக்கிற பிள்ளைகள் எங்கே போவாங்க? இயேசு சரியா கரெக்டாக சொன்னார், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், என் ஆடுகளை நான் அறிந்திருக்கிறேன், அவைகள் என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அதனால ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஆடுகள் ஒரு நாள் எங்க போகாது? 100% நான் சொல்றேன், நரகத்துக்கு போகவே போகாது. ஏன்னா அவர் மேய்ப்பன், அவர் பின்னாடி தான் நான் ஓடிக்கிட்டு இருக்கிறேன். அவர் முன்னாடி போறாரு, அவர் எங்க போறாரு, அவர் பின்னாடியே நான் போய்கிட்டு இருக்கிறேன். அவர் தான் இந்த வார்த்தை. ஆமென். இந்த வார்த்தை தான் இயேசு தான் வார்த்தை. யோவான் 1ஆம் அதிகாரத்தில் சொல்றார், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணி, அதனால தான் நீங்க வெளியையும் உள்ளேயும் போய் நல்ல மேய்ச்சலை கண்டடைய அழைச்சிருக்கிறார். சந்தோஷமா இருக்கணுங்க. ஆவிக்குரிய கனியை ருசிச்சு பாருங்க. ஆமென். நீங்க ஆவிக்குரிய ரீதியா சந்தோஷமா இருக்குன்னு ஆண்டவர் விரும்புறார். நரகங்கிறது ரொம்ப மோசமான ஒரு காரியம். வேதம் அப்படியாக போதிக்கிறது. அக்னியும் கந்தகமான கடல். பாரமெல்லாம் நீக்கி என்னை பாடி மகிழ செய்தி என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாங்கள் ஒரு விசை கண்களை மூடி நாங்கள் ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற அன்பின் பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பாதத்துக்கு வருகிறோம். இம்மட்டுமாய் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தி உம்மை ஆராதித்து உம்மை துதித்து, ஆண்டவரே சுவாமி, உம்மை பிரஸ்தாபப்படுத்த நீங்கள் தந்த இந்த கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே, இப்பொழுது நாங்கள் உம்முடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை ஜீவனுள்ளது. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை அனுப்பி எங்களை குணமாக்குகிற கர்த்தரப்பா. நீங்கள் அப்படியாக வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீங்கள் பேசுங்கப்பா, இடைப்படுங்க. எல்லா துதி கனம் மகிமை எல்லாம் உங்களுக்கு செலுத்தி இயேசுவின் நாமத்தினால் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். அப்படியாக நாங்கள் அமர்ந்து கொள்வோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். கர்த்தர் நல்லவர் இல்லைங்களா? கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் மகிமையானவர், அவர் அற்புதமானவர். இந்த நாளில் நாங்கள் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 27, 28, 29 3 வசனங்களை ஒருவர் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 27, 28, 29.
ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த இடத்துல பார்க்குறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு போதிக்கிறார். ஆமென். தம்மை விசுவாசிக்கிற, தம்மை ஏற்றுக்கொண்ட, தம்மை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் போதிக்கிறார். இங்க என்ன சொல்றார் அப்படின்னு நீங்க கவனிச்சீங்கன்னா 27ஆம் வசனத்துல, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. ஆண்டவர் சொல்றாரு, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அப்ப நம்முடைய மேய்ப்பன் யாரு? இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய மேய்ப்பன். ஆண்டவர் தான் நம்முடைய மேய்ப்பன். நாம யாரு? நாம ஆடுகள். ஆமென். அவர் மேய்ப்பனாக இருக்கிறார், நாம் ஆடுகளாக இருக்கிறோம். ஆமென். அப்ப மேய்ப்பன் சொல்றாரு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். பாருங்க, செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. நீங்க மேய்ப்பனை பார்த்தீங்கன்னா, முதலாவது மேய்ப்பன் முன்னுக்கு போவார். மாடை எப்படி ஓட்டிட்டு போவாங்க? மாடு வளர்க்குறவங்களும் உங்களுக்கு தெரியும். மாடை பின்னுக்கு இருந்து விரட்டுவாங்களா அல்லது முன்னுக்கு போவாங்களா, அல்லது மாடு மேய்க்கிறவங்க பின்னுக்கு இருந்து விரட்டிட்டு போவாங்களா? பின்னுக்கு இருந்தா விரட்டிட்டு போவாங்க. ஆடை அப்படி மேய்க்க முடியாது, ஆடை பின்னுக்கு இருந்து விரட்ட முடியாது. இது செம்மறி ஆடு. இந்த ஆடு மேய்ப்பன் போறாரோ, மேய்ப்பன் எந்த வழியில போறாரோ அவர் பின்னாடியே என்ன செய்யும்? ஆடு போகும். அப்ப செம்மறி ஆட்டை மேய்க்கிறது மேய்ப்பன் தான் முன்னுக்கு போகணும். அப்ப அந்த ஆடுகள் மேய்ப்பன் போகிற வழியை என்ன செய்திருக்கிறது? அறிந்திருக்கிறது. அப்ப அந்த ஆடுகள் மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு என்ன செய்கிறது? செவி கொடுக்கிறது. மேய்ப்பன் என்ன சொல்றாரோ அது கேட்குது. அவர் ஒரு இடத்துல நின்று எல்லாத்தையும் ஒரு பக்கம் அனுப்புனா அது என்ன செய்யுது? போகுது. நல்ல புல்லுள்ள இடங்களிலே அவர் மேய்க்கிறார், அங்க போகுது. நல்ல அமர்ந்த தண்ணீர்களிலே கொண்டு போய் விடுகிறார், அங்க நல்ல தண்ணி குடிக்குது, தாகம் தீர்க்குது. அதுதான் மேய்ப்பன். அப்ப இயேசு கிறிஸ்து சொல்றார், நான் தான் நல்ல மேய்ப்பன். அப்ப என்னுடைய ஆடுகள் எல்லாம் என் பின்னே செல்கிறது, எனக்கு பின்னாடி தான் வரும். என் சத்தத்துக்கு அது செவி கொடுக்கிறது. அது மாத்திரமல்ல, அந்த ஆடுகளை குறித்து நான் அறிந்து வைத்திருக்கிறேன் அப்படிங்கிறார். அப்ப நமக்கு ஒரு நல்ல மேய்ப்பன் இருக்கிறார். ஆமே, நம்ம எல்லாருக்கும் ஒரு மேய்ப்பன் இருக்கிறார். அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் நமக்கு மேய்ப்பன். அவர் தான் நம்முடைய மேய்ப்பன். ஆமே, அவர் தான் நமக்காக ஜீவனே கொடுத்த மேய்ப்பன், நமக்காக உயிரே கொடுத்த மேய்ப்பன். அவர் தான் நமக்கு முன்னாடி போகிறாரு. நாம யாருன்னா அவருடைய ஆடுகள். ஆமை, நாம யாரு? ஆடுகள். அவர் நம்முடைய மேய்ப்பன். இப்ப ஆடுகள்லாம் யாருடைய சத்தத்தை கேட்டு போகணும்? மேய்ப்பனுக்கு பின்னாடி போகணும், மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு போகணும். அப்ப மேய்ப்பனுடைய சத்தம் என்னது? ஆண்டவர் சொல்றாருங்களா, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்ப அவருடைய சத்தம் என்னது? தேவனுடைய வார்த்தை. அதுதான் மேய்ப்பனுடைய சத்தம். மேய்ப்பனுடைய சத்தம்னா நாங்க எக்ஸ்ட்ராவா தேவன் இப்ப நம்ம கூப்பிட்டு ஒட்டி இறங்கி நம்மளை மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாரா? இல்ல. அவர் எந்த சத்தத்தை சொல்லுகிறார்? தேவனுடைய வார்த்தை தான் அவருடைய சத்தம். இதான் அவருடைய சத்தம். ஆமென். அப்ப என்னுடைய ஆடுகள் இந்த சத்தத்துக்கு என்ன செய்யும்? செவி கொடுக்கும். இதான் தேவனுடைய வார்த்தை, இதுதான் அவருடைய சத்தம். ஆமென். இப்ப மேய்ப்பன் எப்படி நம்மளை மேய்க்கிறாரு? அவர் எது அவருடைய சத்தம்? எப்படி நம்மளை கூப்பிடுறாரு? எப்படி நம்மளோட பேசுகிறார்? ஒவ்வொரு நாளும் நம்மளோட பேசுகிறார் மேய்ப்பன். நம்முடைய மேய்ப்பன். நம்ம யாரு? ஆடுகள். மேய்ப்பனுக்கு பின்னாடி போனதான் ஆடுகள் நல்ல இடத்துக்கு போய் சேரும். ஆமென். அப்ப மேய்ப்பன் ஒவ்வொரு நாளும் அவர் இந்த தேவனுடைய வார்த்தையினால, அவருடைய வார்த்தையினால நம்மோடு கூட பேசுகிறார். நாம் எப்பொழுதும் செம்மறி ஆட்டை போல இருக்கணும். செம்மறி ஆடு பார்த்தீங்கன்னா அப்படியே மயிர் கத்தரிக்க போகிற ஆடுகளை பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லாது. அது அப்படியே என்ன செய்யும்? தன்னை ஒப்பு கொடுக்கும். பலி செலுத்த போகும் பொழுது ஆடு தன்னை என்ன செய்யும்? அப்படியே ஒப்பு கொடுக்கும். அதுபோலதான் நாமளும் ஒரு செம்மறி ஆட்டை போல இருக்கணும். ஏன்னா இந்த மேய்ப்பனை எதிர்த்து பேச இயலாது, இந்த மேய்ப்பனை எதிர்த்து கேள்வி கேட்க இயலாது. இவர் சர்வ வல்லமையுடைய தேவன். அவர் வானத்தையும் பூமி உண்டாக்கின ஆண்டவர். அவருடைய சத்தத்தினால நம்மளை ஒவ்வொரு நாள் என்ன செய்கிறார்? பேசுகிறார். ஆமென். அப்ப இவர் தான் நம்ம எல்லாருக்கும் மேய்ப்பன், நமக்கு ஜீவனை கொடுத்த மேய்ப்பனாக இருக்கிறார். சரி, இந்த 11ஆம் வசனத்துல 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. 10:1 வாசிங்க.
நல்லா கவனிங்க. இதுல ரெண்டு காரியத்தை சொல்லுகிறார். ஒன்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் யாரு? கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாய் இருக்கிறான். இப்ப இந்த கள்ளனும் கொள்ளைக்காரனும் யாரை பத்தி சொல்றாரு? இந்த கள்ளனும் கொள்ளைக்காரனும் யாரு? கள்ளனும் கொள்ளைக்காரனும் யாருங்க? பிசாசு. கரெக்ட். யாரு? ஆண்டவர் யாரு சொல்றாரு? கள்ளனும் கொள்ளைக்காரனும் பிசாசு. அதை 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல கரெக்டா சொல்றாரு. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். அப்ப இந்த கள்ளனும் கொள்ளைக்காரனும் யாரு? பிசாசு. இவன் எப்பொழுதும் நேரடியா வரமாட்டான். எப்படி வருவானா? ஏசு என்ன சொல்றாரு? எப்படி வருவான்னு சொல்றாரு? தொழுவத்துக்குள், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன். அப்ப ஆட்டு தொழுவத்துக்குள்ள, சரி, ஆட்டு தொழுவத்துக்குள்ள யார் தான் தைரியமா போக முடியும்? ஆடு வளர்க்குறவங்க தான் போக முடியும். ஆட்டுக்கு சொந்தக்காரவங்க தான் வாசல் திறந்துக்கிட்டு உள்ள போயிட்டு ஆட்டுக்கு கொலை போடலாம், கஞ்சி வைக்கலாம், நேரடியா நீங்க போகலாம். ஆடு உங்களோட நல்லா பழகி இருக்குது, அதனால உங்களை யாருன்னு தெரியும். ஆட்டுக்கு உங்களுக்கு ஆட்டை தெரியும். அப்ப நீங்க ஆட்டுக்கு சொந்தக்காரரு, கரெக்டா போறீங்க. ஆனா திருடை வரும்பொழுது நீங்க நல்லா பூட்டிட்டு 2 பூட்டை போட்டு பூட்டிட்டு வந்திருக்கிறீங்க, அது திறக்க முடியல. திருடன் ஆட்டை கொண்டு போகணும்னா எப்படி வருவான்? பூட்டை உடைச்சிட்டு வருவான். அப்புறம் வேற வழியாக எப்படியாவது ட்ரை பண்ணி, சிலர்லாம் இப்போ என்ன செய்யறாங்க? கூரையை பிரிச்சுட்டு என்ன செஞ்சிடறானுங்க? இறங்கி ஆட்டை அப்படியே வாயை கட்டி மேலே கூரை வழியா தூக்கிட்டு போயிடுறானுங்க. ஆனா பூட்டின மாதிரி தான் இருக்கு, ஆனா கூரையை பிரிச்சுட்டு ஆட்டை கடத்திட்டு போயிடுறானுங்க. எத்தனையோ அது மாதிரி நடந்திருக்கு பாருங்க. ஏன்னா சிலர் மண் சவர் தான் வச்சிருப்பாங்க, சில மண் சவர்லாம் வெட்டி சத்தம் இல்லாமல் எடுத்து பின்வழியா கொண்டு போயிடுறாங்க. ஆடு களவெடுக்கிறவங்க அப்படித்தான் களவெடுப்பாங்க. அதனாலதான் சொல்றாரு, இந்த கொள்ளைக்காரன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவன் தான் பிசாசு. இவன் தந்திரம் உள்ளவன். இவன் நேரடியா வாசல் வழியாக வர்றவன் இல்லை. இவன் பின்வாசல் வழியாக ஏறி கொள்ளடிக்கிறவன். இவன் பொல்லாதவன் என்று ஆண்டவர் போதிக்கிறார். ஆமென். அப்போ ஒருத்தர் இருக்கிறான், அவன் பொல்லாதவன் ஒருத்தர் இருக்கிறான், கொள்ளைக்காரன் ஒருத்தர் இருக்கிறான், கொலைகாரன் ஒருத்தர் இருக்கிறான், திருடன் ஒருத்தன் இருக்கிறான். அதுலதான் இயேசு போதிக்கிறாரு. அந்த 1ஆம் வசனத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா பாருங்க, 2ஆம் வசனம் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாய் இருக்கிறான். அப்ப வாசல் வழியா பிரவேசிக்கிறவன் தான் ஆடுகளுடைய மேய்ப்பன். உண்மையான மேய்ப்பன் எப்படி போறாரு? வாசல் வழியாக போறாரு. ஜெனிவின். ஏன்னா அது அவருடைய ஆடுகள், அவர் அந்த ஆடுகளுடைய மேய்ப்பனா இருக்கிறார், அதனால வாசல் வழியாக போகிறார். ஆனா இந்த திருடனும் கொள்ளைக்காரனும் எப்படி ஏறான்? பின்வாசல் வழியாக அவன் ஏறி கொள்ளையடிக்கிறவனாக இருக்கிறான். அவன் தான் யாரு? பிசாசு. அப்ப இந்த வசனத்துல 2 காரியத்தை இயேசு சொல்லுகிறார். ஒன்னு, நல்ல மேய்ப்பன் நமக்கு இருக்கிறாரு, அதுக்கு விரோதமாக கிரியை செய்யற இன்னொருத்தர் இருக்கிறான். யாரு? மேய்ப்பனுடைய ஆடுகளை கொள்ளடிக்கிறவன் ஒருத்தர் இருக்கிறான். அவன் யாரு? பிசாசு. ஆமென். அப்ப மேய்ப்பனுடைய ஆடுகளை கொள்ளடிக்கிறவன் ஒருத்தர் இருக்கிறான். அவன் தான் யாரு? பிசாசு. அதனாலதான் இயேசு 10ஆம் வசனத்துல சொல்றாரு அவனை பத்தி. என்ன சொல்றாரு அப்படின்னா, பாருங்க, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்றார். அப்ப இயேசு எதற்காக வர்றார்? ஜீவனை கொடுக்க வர்றார். ஆமென். இயேசு எதற்காக வர்றாருங்க? ஜீவனை கொடுக்க வர்றார். உங்களை உயிர்ப்பிக்க வர்றார், உங்களை வாழ வைக்க வர்றார், உங்களை சுகத்தை கொடுக்க வர்றார், உங்களை ஆசீர்வதிக்க வர்றார், உங்க தேவைகளை சந்திக்க வர்றார், உங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாக்கத்தான் இயேசு வர்றார். அதே போல பிசாசு எதுக்கு வர்றாங்க? கொல்லவும் அழிக்கிறதற்கும் வருகிறான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கிறதற்கும் தான் பிசாசு வர்றான். அப்ப பிசாசுன்னு ஒருத்தர் இருக்கிறான், நல்லா கவனிச்சுக்கங்க. அவன் இருக்கிறான். அவன் எதுக்காக வர்றான்? கொல்றான், அழிக்கிறான்,